காட். ஸோ மெயினா வந்து செகண்ட் சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம், கண்டென்ட்ஸ் ஆஃப் த கீதா சமரைஸ் அப்படிங்கிறது. ஸோ அதுல வந்து நம்ம இந்த சோலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வருது. ஓகேவா? அந்த சோலோட குணாதிசயங்கள் என்னென்னலாம் வருது. ஓகேவா? சோல் இஸ் நெய்தர் பார்ன் நார் டை, அதாவது அதுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, அன்பார்ன். ஓகேவா? அது பிறக்கவே பிறக்காது. பிளஸ் எட்டர்னல், எப்பயுமே இருக்கு, எவர் எக்ஸிஸ்டிங் அண்ட் பிரைமவல், லைக் அது வந்து ஒரு மெயினானது அப்படின்னு. ஸோ அந்த எல்லா விதமான ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸும் குணாதிசயங்களும் சொல்லிட்டு வராங்க. ஓகேவா? இப்படி வந்து பாடி வந்து நம்மளுக்கு பர்த் எடுக்குது, இட் ரிமைன்ஸ் லைக் இட் க்ரோஸ் அண்ட் இட் கிரியேட்ஸ் லைக் ஏ ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ், இட் டுவிண்டில்ஸ் அண்ட் டைஸ். ஓகேவா? இந்த 6 ஸ்டேஜ் தான் வந்து நம்ம உடம்புக்கு நடக்கிறது. பட் சோலுக்கு வந்து இந்த கேரக்டரிஸ்டிக் எதுவுமே கிடையாது. அது எல்லா டயத்துலயுமே வந்து நெய்தர் டேக்ஸ் பர்த் நார் டெத். ஓகேவா? சோல் வந்து அன்பானு, எட்டர்னல், எவர் எக்ஸிஸ்டிங், இன்டெஸ்பெக்டபிள், இம்யூட்டபிள். அதை வந்து அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது அப்படிங்கிறது. ஏன்னா அது கடவுளோட ஒன் பார்ட் அண்ட் பார்சலா வர்றதுனால, அது கடவுள் எப்ப தோன்றினாரோ அப்பயே அப்ப இருந்தே அந்த சோல் இருக்கு. இந்த உலகம் எல்லாம் அழிஞ்சாலும் அந்த சோல் வந்து கோ இன் டு அ வெரி காம் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபுல் சொல்லியிருக்கு. ஓகேவா? சோல் டசன்ட் கோ அண்டர்கோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் கண்டிப்பா போகாது அப்படின்னு. ஸோ அடுத்த ஸ்லோகா வந்து நம்ம பார்க்கணும்னா, ஸோ இந்த ஸ்லோகா வந்து ரொம்ப மெயினான ஸ்லோகா, இந்த 22nd. ஓகேவா? வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிரஹ்ணாதி நரோ அபராணி ததா சரீராணி விஹாய ஜீர்ணானி அன்யானி சம்யாதி நவானி தேஹி. ஸோ அந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி போகுதுன்னா, as a person puts on new garments, giving up old ones, the soul similarly accepts new material bodies, giving up the old and useless ones அப்படின்னு. அதாவது நம்ம எப்படி வந்து இன்னைக்கு போட்ட ட்ரெஸ் நாளைக்கு போட மாட்டேங்கிறோம், நாளைக்கு வந்து இன்னொரு ட்ரெஸ் போடணும்ல, அந்த மாதிரி கார்மெண்ட் எப்படி நம்ம மாத்துறோமோ, புது உடைகளை எப்படி போடுறோமோ, அதே மாதிரி வந்து சோல் சிமிலர்லி அக்செப்ட்ஸ் நியூ மெட்டீரியல் பாடி. ஓகேவா? சோல் வந்து புது மெட்டீரியல் பாடியை வாங்குது, கிவிங் அப் த ஓல்டு அண்ட் யூஸ்லெஸ் ஒன்ஸ். இப்போ நம்ம இறக்கும் போது வந்து அந்த சோல் வந்து நம்ம உடம்புல இருந்து போய் அடுத்த உடம்புக்கு போகுது. அந்த உடம்பு போறது வந்து எப்படின்னா, நம்ம எப்படி ஒரு ஷர்ட்டை கலத்திட்டு திரும்ப இன்னொரு ஷர்ட் போடுறோம், அந்த மாதிரி வந்து சோல் வந்து ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு மாறுது அப்படிங்கிறது தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதோட அந்த டீட்டெயில்ஸை பார்ப்போம் இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இங்க தான் பாத்தீங்கன்னா, இப்ப அந்த ஒரு உடம்புல இருந்து இப்ப இப்படி வந்து இறந்துட்டு அந்த இது வந்து இங்க வருது, வந்துட்டு திரும்ப அந்த கரூர்ல போயிட்டு அந்த எக்ல போயிட்டு அப்படியே ஒரு குழந்தையா மாறி வருது. ஓகேவா? அப்படியே திரும்ப வந்து வந்து வளர்ந்து 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 திரும்ப அது வந்து மாறி வருது. இப்படி இப்படி மாறி வந்துட்டே இருக்கு. இந்த இது வந்து எப்ப மாறி வந்துட்டே இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த பர்த், டெத், ஓல்ட் ஏஜ், டிசீஸ் மாறிட்டே இருக்கும். ஓகேவா? நம்ம அதனாலதான் இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா, we have to go out of this material world. ஓகே? அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னா, அந்த திரும்ப வந்து சேஞ்ச் ஆஃப் பாடி. ஓகேவா? நம்ம மாடர்ன் சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த அது என்ன தியரி, குவாண்டம் தியரியா, சம் சயின்டிஸ்ட் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி வந்து இந்த உலகம் வந்தது, எப்படி வந்து நம்ம பாடி வந்து வந்தது அப்படின்னு. பட் அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்டே வந்து கிருஷ்ணர் கொடுத்துருக்காரு. ஓகேவா? இந்த மாதிரி வந்து நம்மளோட கர்மாவை பொறுத்து நம்மளுக்கு இந்த லைஃப்ல இருந்து அடுத்த லைஃப்க்கு எப்படி நம்ம போறோம், எப்படி வந்து ஏன் வந்து நம்ம இந்த லைஃப்க்கு வந்திருக்கோம் அப்படின்னா, மெயினா வந்து நம்ம கடவுள் கூட நம்மளுக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம வந்து மதிக்கல. ஓகேவா? வி வாண்ட் டு என்ஜாய் வித்தவுட் லார்ட். ஓகேவா? கடவுள் இல்லாம வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க வந்ததுனாலதான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்.
அந்த மெட்டீரியல் வேர்ல்டுக்கு வந்திருக்கோம் நம்ம. அந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல இருந்து எப்படி போகணும் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க இருந்து வந்து நம்ம இந்த உலகத்துல இருந்து நம்ம போகணும். ஸோ அந்த போறதுக்கு தான் வந்து நம்மளுக்கு இந்த இது ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஸ்பிரிச்சுவல் டாஸ்க் பண்ணணும், டிவோஷனல் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த டிவோஷனல் சர்வீஸ் பண்ணும் போது நம்மளுக்கும் கடவுளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் ஆகுது. அது ரீஎஸ்டாப்ளிஷ் ஆகும்போது we are getting a chance to go back to Godhead. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். இது எப்படி இது பண்றாங்கன்னா, எப்படி வந்து நம்மளுக்குள்ள வந்து எல்லாருக்குள்ளயுமே வந்து கடவுள் இருக்காரு அப்படிங்கறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுனா, நம்மளுக்குள்ள அந்த சோல் இருக்குல்ல, அந்த சோலோட சைஸ் பார்த்தோம். அதாவது ஒரு ஹேரோட டிப் ஆஃப் லைக் 10,000 டிப்ஸ் இது பண்ணீங்கன்னா அதுல வர ஒரு டிப்பு தான் வந்து நம்ம ஹேரோட சைஸ். ஸோ அதே மாதிரி இருக்கிற சைஸ் தான் சூப்பர் சோல் அப்படின்னு. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. அந்த அனாலஜி ஆஃப் டூ பேர்ட்ஸ் எக்ஸ்பிளைன்ட் அப்படிங்கிறது எப்படின்னா, அதாவது நம்ம வந்து இண்டிவிஜுவல் சோலு, கடவுள் வந்து பரமாத்மா. ஓகேவா? நம்ம வந்து ஜீவ ஆத்மா, கடவுள் வந்து பரம ஆத்மா. எல்லாத்துக்குமே ஆத்மா, எல்லா பத்தியும் அவருக்கு தெரியும். ஓகேவா? அதான் அவரோட பரமாத்மா அப்படிங்கிறோம். இந்த பரமாத்மான்னு சொல்றதுக்கு பரமத்துக்கும் ஆத்மா அவர் தான் அப்படின்னு. நம்ம வந்து ஜீவா, நம்ம ஒரு ஜீவா, நான் ஒரு ஜீவா, நீங்க ஒரு ஜீவா, அப்படி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஜீவா. ஓகேவா? நம்ம வந்து ஜீவாத்மா அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஜீவாத்மா பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து கடவுள் வந்து பார்த்துட்டே இருக்காரு. ஓகேவா? ஒரு மரத்துல வந்து 2 கிளி உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 2 பறவையோ 2 கிளி உட்காந்துருக்குன்னா, ஒரு கிளி வந்து எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுது. ஓகேவா? ஒரு டயத்துல வந்து சாப்பிடுது, ஒரு டயத்துல வந்து தூங்குது, ஒரு டயத்துல வந்து வேற ஏதோ இன்னொருத்தவங்களை அடிக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பண்ணுது. இன்னொரு கிளி வந்து ஜஸ்ட் விட்னஸா எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கு. அதனாலதான் எல்லா டைமும் சொல்லுவாங்க, ஓகேவா, நீங்க வந்து பக்கத்துல யாருமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகேவா? கடவுள் வந்து எங்கும் இருக்கார், எதிலும் இருக்கார், நம்மளுக்குள்ளேயே இருக்காரு. ஓகேவா? அதனால சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கோயிலுக்கு போய் அந்த கஷ்டப்பட்டு அவ்வளவு நம்ம வந்து மெனக்கட தேவையில்லை, நம்ம நினைச்சு நம்ம கும்பிட்டாலே வந்து நம்மளோட மனசுக்குள்ளேயே வந்து பகவான் இருக்காரு அப்படின்னு. சோ அது எல்லாருக்குள்ளயும் இருக்காரு. அப்படிங்கும் போது நம்ம அடுத்தவங்களை வந்து திட்டுறதுக்கும் நம்மளுக்கு தோணாது. ஓகேவா? நான் அவங்கள திட்டினேன்னா இட் இஸ் ஈக்குவல் டு லைக் ஓகே நான் பகவானை திட்டுறதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட அதுக்கு பேர் தான் அந்த சனாதன தர்மம். அந்த சனாதன தர்மத்துல ஈவன் ஒரு எறும்பு, ஒரு விலங்கு, எந்த இதையுமே கொடுமைப்படுத்தக்கூடாது. ஏன்னா வந்து எல்லாருக்குள்ளயுமே வந்து கிருஷ்ணர் இருக்காரு. ஓகேவா? நம்ம அந்த விலங்கை கொடுமைப்படுத்துறோம்னா இட் இஸ் ஈக்குவல் டு லைக் கிருஷ்ணாவை வந்து நம்ம கொடுமைப்படுத்துற மாதிரி. அதுதான் சனாதன தர்மான்னு. தேர் இஸ் நோ ஹிந்து ரிலிஜியன் அப்படிங்கிறது. சனாதன தர்மான்னா கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி ரெஸ்பெக்ட் ஃப்ரம் ஆல் த லிவிங் என்டிட்டி, நாட் ஓன்லி ஹியூமன். ஓகேவா? அதாவது எல்லாருக்குமே மரியாதை கொடுங்க, யார்கிட்ட இருந்து மரியாதையை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா மரியாதைங்கிறது என்ன, இந்த உலகத்துக்கு நம்ம வந்ததே வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். ஏன்னா வந்து இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கவே கூடாது. நம்ம வந்து எங்க இருந்து வந்திருக்கோம், இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல இருந்து. கடவுள் வேணான்னு சொல்லிட்டு நம்ம இங்க வந்திருக்கோம். சோ இங்க இருந்து நம்ம எப்படி வெளியில போகணும் அப்படிங்கறத நம்மளோட குறிக்கோளா இருக்கணும், நம்மளோட மெயின் எய்ம் ஆஃப் லைஃபா இருக்கணும். நம்ம என்ன பண்றோம், ஐயோ இந்த இதுல, அதாவது அதான் நான் லாஸ்ட் வீக்கே சொன்னேன்ல, ஒரு ஜெயிலுக்குள்ள நம்ம வந்துட்டோம். அந்த ஜெயிலுக்குள்ள வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, பக்கத்து வீட்டுல வந்து பக்கத்து ஜெயில் ரூம்ல இருக்கிறவன் வந்து ஒரு கார் வாங்கினான்னா ஓகே நானும் கார் வாங்கணும் அப்படின்னு நம்ம ஜெயிலுக்குள்ள இருக்கோங்கிறதே நம்ம மறந்துடுறோம். அவ்வளவு நம்ம ரொம்ப இன்வால்வ் ஆகி இந்த லைஃப்ல வந்து நம்ம ஈடுபட்டுறோம், இந்த உலகத்துல வந்து நம்ம ஈடுபட்டுறோம். ஐயோ நான் இது பண்ணணும், அதை பண்ணணும், அந்த ஜெயில இருக்கிறவன், அந்த ஜெயில் ரூம்ல இருக்கிறவன் வந்து அப்படி பண்றான், அவனை மாதிரி நான் ஏன் பண்ணக்கூடாது, அவனுக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம கம்பேர் பண்றோம். இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்கள வந்து நம்ம கம்பேர் பண்றோம். நம்ம ஜஸ்ட் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா தெரியும், எவ்வளவு ஒரு குறுகிய எண்ணத்தோட நம்ம வந்து எவ்வளவு ஒரு மறதியோட இருக்கோம். கடவுளை பத்தி, கடவுளையே தெரியாம நம்ம மறந்துட்டு நம்ம இந்த இதுல இருக்கோம். அதுதான் தப்பான விஷயம். ஓகேவா? சோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சோ எப்பயுமே வந்து கடவுள் நம்மளுக்குள்ளேயே இருக்காரு, நம்ம கூடயே இருக்காரு. நம்ம யாருனாலும் தப்பா பேசாம, தப்பா நினைச்சாலே வந்து அவருக்கு தெரியும். ஓகேவா? ஐயோ இவன் வந்து இப்படி நினைக்கிறானே, இந்த அளவுக்கு வந்து ஒரு கேவலமான எண்ணங்கள் கொண்ட இவங்கெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு. அதனாலதான் ஊர்ல வெளியில சிரிச்சு பேசிட்டு உள்ள சம்டைம்ஸ் நம்ம தப்பா நினைச்சோம்னா
அதோட பலனை நம்ம அனுபவிப்போம். ஓகேவா? சோ அந்த மாதிரி வந்து எல்லா டயத்துலயுமே ரியலைஸ் பண்ணுங்க, கிருஷ்ணர் வந்து நம்மளுக்குள்ளேயும் இருக்காரு, எல்லா இடத்துலயும் இருக்காரு, எல்லாருக்குள்ளயும் இருக்காரு. அப்படின்னு நினைக்கும் போதே வந்து நம்மளுக்கு இந்த சண்டை, சச்சரவு, ஓகேவா, பிரச்சனைகள் எதுவுமே வராது. ஏன்னா எல்லா இடத்துலயுமே கிருஷ்ணர் இருக்காரு. சோ கிருஷ்ணர் சாங்ஷன் பண்ணி தான் இந்த ஆக்டிவிட்டி நடக்குது. ஓகேவா? அதனால வந்து அந்த இத மைண்ட்ல வச்சுட்டோம்னா, நம்ம யாரையுமே குத்தம் சொல்ல மாட்டோம். யாரையுமே வந்து தப்பு சொல்ல பண்ண மாட்டோம். யாரையும் வந்து நம்ம சண்டை போட மாட்டோம். ஓகேவா? அததான் நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இந்த இதுல வந்து எப்படி வந்து அ கிருஷ்ணர் வந்து போதம் பண்றாரு அப்படின்னா, அர்ஜுனருக்கு, அர்ஜுனனோட என்ன ஐயோ! என்னோட ஃபேமிலி மெம்பர நான் கொல்றேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு, சோல வந்து யாராலையுமே கொல்ல முடியாது. சோலுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அது எல்லா டயத்துலயுமே இருக்கு அப்படின்னு. அப்படிங்கும்போது நீ எப்படி கொல்லுவ? நீ கொல்ல முடியாது அர்ஜுனா அப்படிங்கிறாரு. ஓகேவா? அடுத்து வந்து இந்த கொல்றதுங்கிறது இப்ப நீ கொன்னாலுமே அது வந்து சோல் வந்து ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு போகும். சோ அதனால வந்து நீ ஒண்ணும் வருத்தப்பட தேவையில்ல. சத்ரியா நீ வந்து உன்னோட டியூட்டிய பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஓகேவா? அததான் இங்க இந்த இதுல வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ அதான் அடுத்த இதுலயே வந்து சேஞ்சிங் ட்ரெஸ் சேம் அஸ் சேஞ்சிங் பாடி. ஓகேவா? நம்ம எப்படி வந்து ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றோமோ அதே மாதிரி வந்து அந்த சோல் வந்து பாடியை சேஞ்ச் பண்ணுது. அந்த 2 பேர்ட்ஸ் ஆன் ட்ரீ சோல் நம்ம சொன்னோம்ல. ஓகேவா? சோ ஒரு பேர்டு வந்து எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணுது. இந்த பேர்டு வந்து ஒன்லி வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கு. அதான் கிருஷ்ணர் வந்து அந்த பேர்டு மாதிரி இருக்காரு. ஓகேவா? அதான் அந்த சூப்பர் சோல் அப்படிம்பாங்க, அந்த பரமாத்மா அப்படிம்பாங்க. பட் சில டயத்துல வந்து நம்ம ரொம்ப டெடிகேட்டடா இருந்தோம்னா அந்த பரமாத்மா வந்து நம்ம கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம்ல, ஐயோ தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு மனசு சொல்லுது அப்படின்னு போடுறோம். அது வந்து கடவுள் வந்து நம்மள தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வைக்கிறார். ஓகேவா? சோ அதான் மெயின். நிறைய டயத்துல நம்ம அவனை அடிக்கணும் போவோம். பட் அப்படியே அடிக்கிறத விட்டுருவோம். ஓகேவா? ஏன்னா அந்த டயத்துல வந்து அந்த பரமாத்மா வந்து நம்மளை கைட் பண்றாரு. ஓகேவா? பட் அவர் மத்தபடி ரொம்ப இன்ஃபுளுயன்ஸ் பண்ண மாட்டாரு. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம இந்த லைஃப கேட்டு வந்திருக்கோம். ஓகேவா? நான் வந்து தனியா இண்டிபெண்டன்டா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு. அதனால இங்க இண்டிபெண்டன்டா வந்திருக்கோம். சோ அதனால வந்து கடவுள் வந்து ஜஸ்ட் பாக்குறதோட நிப்பாட்டிடுறாரு. ஓகேவா? அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாரு, அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்மள்ட்ட ரொம்ப இன்டராக்ட் பண்றது இல்ல. ஏன்னா நம்ம கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. ஓகேவா? சோ அதான் வந்து இந்த சூப்பர் சோல் வந்து பிரசன்ட் பாடியில இருக்காரு எல்லாருக்குள்ளயுமே. நெக்ஸ்ட் பாடியிலயும் இருப்பாரு. ஓகேவா? ஒவ்வொரு பாடியிலயும் நம்ம எந்த இன்னொரு ஜனத்துக்கு போகும்போது வந்து இன்னொரு பர்த் எடுக்கும் போது வந்து சூப்பர் சோல் வந்து அங்க இருக்காங்க அப்படின்னு. ஓகேவா? அர்ஜுனா இஸ் அட்வைஸ் நாட் டு லேமெண்ட் அப்படின்னு. ஓகேவா? சோ 22nd பார்த்தாச்சு. சோ இந்த ஸ்லோகாவை திரும்ப சொல்லுவோம். யாருனாலும் சொல்றீங்களா? வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிரஹ்ணாதி நரோ அபராணி ததா சரீராணி விஹாய ஜீர்ணானி அன்யானி சம்யாதி நவானி தேஹி. ட்ரை பண்றீங்களா இல்ல நெக்ஸ்ட் ஸ்லோகாக்கு மூவ் பண்ணிடுவோமா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோகாக்கு போவோம். ஸோ 22 பார்த்தாச்சு. 23 வந்து நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவகஹ ந சைனம் க்லேதயந்தி அப்போ ஆபோ ந சோச்சயதி மாருதஹ. The soul can never be cut to pieces by any weapon, nor burned by fire, nor moistured by water, nor withered by wind அப்படிங்கிறாரு. ஓகேவா? ஸோ சோலோட திரும்ப எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் வருது. சோல் கேன் நெவர் பி கட் இன் டு பீசஸ் பை எனி வெப்பன். எந்த வெப்பனை வச்சும் சோலா கொல்ல முடியாது. நார் பர்ன்டு பை ஃபயர். சோல் வந்து ஒரு ஃபயர்ல போட்டோம்னா அது வந்து அழிவு இருக்காது. நார் மாய்ஸ்டன்டு பை வாட்டர். வாட்டர்ல போட்டோம்னா அது வந்து ஈரமாகாது. நார் விதர்டு பை விண்ட். ஓகேவா? விண்ட் வந்து அதை வந்து தூக்கிட்டு போகாது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. சோ இது எல்லாமே கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோல் அகைன். ஓகேவா? சோ அந்த ஸ்லைட்ல பார்ப்போம் எப்படி என்ன போட்டிருக்காங்கன்னு. சோ இங்க அதே தான் திரும்ப போட்டிருக்காங்க. ஓகேவா? நார் மாய்ஸ்டர்ட் பை வாட்டர் கேன் நெவர் கட் இன் டு பீசஸ் லைக் ஏ நார் பர்ன்டு பை ஃபயர். இது எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப சோலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? ஏதாச்சும் சொல்லுங்க பாப்போம் இது வரைக்கும் பார்த்தது.
பர்த் இருக்காது, டெத் இருக்காது, growth இருக்காது. ஓகே. அடுத்து பார்க்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இது எட்டர்னல். ஓகே, எவர் எக்ஸிஸ்டிங் அதெல்லாம் சொன்னோம். அதே மாதிரி இங்க வந்து நெவர் கட் இன்டு பீசஸ். ஓகேவா? நார் மாய்ஸ்டன் பை வாட்டர், நார் பர்ன்ட் பை ஃபயர், நாட் விதவுட் பை விண்ட். ஓகேவா? இது எல்லாமே ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். ஸோ அதான் இப்ப நம்ம பார்த்ததுதான், திரும்ப அதே தான் டிஸ்கஷன் அனாலஜி லைஃப். அதான் அது நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்டே வந்து நம்ம ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? நம்மளுக்கும் கடவுளுக்கும் எதுல சேம், எதுல டிஃபரெண்ட்? குவாலிட்டில சேம், குவான்டிட்டில டிஃபரெண்ட். ஓகே, வெரி குட். அதேதான். சோ குவாலிட்டில சேம், குவான்டிட்டில டிஃபரெண்ட் இருக்கு. ஓகேவா? சோ அததான் இங்க சொல்றாங்க. பிளஸ் அடுத்த அதேதான், சோல் வந்து எட்டர்னல், cannot be destroyed by weapon, water, burned by fire, withered by wind. ஓகேவா? அந்த ஸ்பார்க்ஸ் ஆஃப் ஃபயர் இருக்குல்ல, இப்ப வந்து ஒரு ஃபயர்ல இருந்து அந்த நம்ம சொல்லுவோம்ல தீப்பொறின்னு சொல்லுவோம்ல, அந்த தீப்பொறிக்கும் அந்த ஒரிஜினல் ஃபயரை கொடுக்கறதுக்கும் குவாலிட்டி எல்லாமே சேம் தான், பட் குவான்டிட்டி டிஃபரெண்ட். அதை தான் அந்த அனாலஜில சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த இதுவும் ரொம்ப டீடைல்டா வந்து நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்றாரு, சோலோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? அச்சேத்யோ அயம் அதாஹ்யோ அயம் அக்லேத்யோ சோச்ய ஏவச நித்யஹ சர்வகதஹ ஸ்தானூர் அச்சலோயம் சனாதனஹ. ஸோ நான் திரும்ப சொல்றேன், இந்த இப்ப நம்ம படிக்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கணும். பட் டெய்லி வந்து நம்ம பகவத்கீதை படிக்கிறத வந்து ஒரு ஹேபிட்டாவே வச்சுக்கணும். ஓகேவா? நம்ம எப்படி வந்து மார்னிங் எந்திரிச்சு ஒரு பிரஷ் பண்றோம், பாத் பண்றோம், அதே மாதிரி வந்து பகவத்கீதை படிக்கிறது நம்ம லைஃப்ல வந்து ரெகுலரா வரணும். அதுதான் மெயின். அப்படி வரும்போது இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு தெரிய வரும். திஸ் இண்டிவிஜுவல் சோல் இஸ் அன்பிரேக்கபிள். இன்னும் அடுத்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வருது பாருங்க. அன்பிரேக்கபிள், அதை உடைக்க முடியாது. இன்சாலபிள் and can neither burned nor dried. ஓகேவா? he is everlasting, present everywhere, unchangeable, immovable and eternally the same. திரும்ப அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே கொண்டு வராரு. அதான் இங்க சொல்றாங்க, இட் இஸ் அன்பிரேக்கபிள், இன்சொல்யபிள். ஓகேவா? நெய்தர் பர்ன்ட், அதாவது அத எரிக்கவும் முடியாது, பிளஸ் அதை ட்ரை பண்ணவும் முடியாது. எவர் லாஸ்டிங், பிரசன்ட் எவ்ரிவேர். பிரசன்ட் எவ்ரிவேர் அப்படிங்கிறது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, அதாவது எல்லா விதமான விலங்குகள்லையும் எல்லா விதமான உயிரினங்கள்லையும் இருக்காரு அப்படின்னு. ஒரு சின்ன எறும்புல கூட கிருஷ்ணர் வந்து இருக்காரு அப்படிங்கிறது தான் அந்த பிரசன்ட் எவ்ரிவேர் அப்படிங்கிறது. ஓகேவா? தென் இட் இஸ் அன்சேஞ்சபிள், சேஞ்சே பண்ண முடியாது. தென் இம்மூவபிள், தென் எட்டர்னலி த சேம். இது எல்லாமே வந்து கேரக்டரிஸ்டிக்ஸா வருது. ஒவ்வொரு இதுலயுமே வந்து கேரக்டரிஸ்டிக்ஸா வருது. ஸோ இதுல வந்து திரும்ப அதேதான், சோல் இஸ் எட்டர்னலி த சேம் எல்லாமே. அடுத்த refutes the monistic theory. ஓகேவா? அதான் இங்க சொன்னேன்ல, they are present in water, air, land or even in fire. ஸோ அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, இப்ப அக்வாட்டிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி வந்து வாட்டர்ல நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு, மீன். ஓகேவா? அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் அதுலயும் இருக்கு. பிளஸ் ஏர்ல வந்து உங்களுக்கு நிறைய அந்த பாக்டீரியா அண்ட் வைரஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளயுமே கிருஷ்ணர் இருக்காரு. பிளஸ் லேண்ட் ஆர் ஈவன் இந்த ஃபயர், எல்லாத்துலயுமே வந்து அவர் இருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இதுல இருந்து புரிஞ்சுக்கிறணும். ஓகே? சோ இது வரைக்கும் எடுத்ததுல எதுவும் டவுட் இருக்கா?
ஸோ இங்கேயும் திரும்ப கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். ஓகேவா? அவ்யக்தோயம் அச்சிந்த்யோயம் அவிகாரியோயம் உச்யதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானு சோசித்தும் அர்ஹசி. It is said that the soul is invisible, inconceivable, and immutable. Knowing this, you should not grieve for the body. அதாவது சோல் வந்து இன்விசிபிள், கண்ணுக்கே தெரியாது, இன்கன்சீவபிள், நம்ம இமேஜினே பண்ண முடியாது, பிளஸ் இம்மியூட்டபிள், அதை வந்து இது பண்ண முடியாது. ஓகேவா? மாற்ற முடியாது, மியூட்டேஷன் ஆகுங்கிறோம்ல, அந்த மாதிரி இம்மியூட்டபிள். ஓகேவா? அது ஒரு சோல்ல இருந்து இன்னொரு சோலை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதும் முடியாது. ஓகேவா? நோயிங் திஸ் யூ ஷுட் நாட் கிரீவ் ஃபார் த பாடி. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீ வந்து நான் பாடியை கொள்றேன், அவங்கள கொள்றேன் அப்படின்னு நீ வந்து இது பண்ணாத, இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கிறது தான் இங்க சொல்றாரு. ஸோ இங்க வந்து திரும்ப அதான் இன்விசிபிள், இம்மியூட்டபிள் அண்ட் இன்கன்சீவபிள் சோலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே சொல்றாரு. ஓகேவா? ஸோ இங்க வந்து இன்விசிபிள்னா டூ ஸ்மால் டு பி சீன், அதாவது நம்ம மைக்ரோஸ்கோப் நானோஸ்கோப் வச்சு பார்த்தாலே வந்து நம்மளால சோலை பார்க்க முடியாது, அவ்வளவு சின்னது. இன்கன்சீவபிள். ஓகேவா? யாருமே வந்து அந்த சோலை வந்து ஒரு உணர முடியாது. பிளஸ் எப்படி வந்து எக்ஸ்பெரிமெண்டலா எத்தனையோ சயின்டிஸ்ட் வந்து ஓகே சோல் எப்படி இருக்கும், என்ன சைஸ் இருக்கும், எப்படி அதை ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு யாரோ எவ்வளவோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளவோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் நன் சக்சீடட். ஓகேவா? யாராலையும் வந்து சக்சஸ் பண்ணவே முடியல. Soul is immutable. This establishes the stability of the conception of the soul. Never changes like matter. Unlike இப்போ சோல் வந்து ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு பாடி எப்படி போகுது அந்த மாதிரி போகாது. ஓகேவா? நெவர் பிகம்ஸ் காட். ஓகேவா? சோல் ஆல்வேஸ் ரிமைன் இன் அட்டாமிக் டு த இன்ஃபைனைட் டெசிமல். ஓகேவா? இன்ஃபைனைட் டெசிமல். ஸோ அது வந்து இட் இஸ் நாட், அது சோல் வளர்ந்து 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 அது கடவுளாக முடியாது அப்படிங்கிறது அந்த இம்மியூட்டபிள்ல சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா 2.17ல இருந்து 27 வரைக்கும் 25 வரைக்கும் இத்தனை கேரக்டரிஸ்டிக்ஸை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது சோல் இஸ் இண்டிவிஜுவல், எட்டர்னலி இண்டிவிஜுவல், சி இஸ் அன்பார்ன். ஓகே, சோல் இஸ் அன்பார்ன், சோல் இஸ் இன்டெஸ்ட்ரக்டபிள் அண்ட் எட்டர்னல், பிளஸ் சோல் கேன் நெவர் அண்டர்கோ எனி சேஞ்ச். பொசிஷன் ஆஃப் சோல் வந்து ரீஜன் ஆஃப் த ஹார்ட்ல இருக்கு, பிரசன்ட் எவ்ரிவேர், எல்லா இடத்துலயுமே இருக்கு, எந்த ஒரு விலங்குலயும் இருக்கு. ஓகேவா? ஹவு டு பர்சீவ் த சோல் வந்து சோல் இஸ் இன்விசிபிள், இன்கன்சீவபிள். ஓகேவா? பை இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் மூலமா நம்ம சோலை உணர முடியும் அப்படிங்கிறது. அடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சோல் பர்வர்ட்ஸ் என்டையர் பாடி. ஓகேவா? அடுத்து வந்து எஃபெக்ட் ஆன் லைஃப் ஏர்ஸ் ஆன் த சோல் வந்து நம்ம இந்த சோல் இஸ் சரௌண்டட் பை 5 kinds ஆஃப் லைஃப் ஏர். நம்ம பார்த்தோம்ல, பிராணா, அப்பானா, அந்த இது சொன்னோம்ல, அது அந்த இது. ஸோ இங்க வந்து திரும்ப அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. 2.25ல அன்பிரேக்கபிள், இன்சாலிபிள், நெய்தர் பர்ன்ட் நாட் ட்ரைட் அப்படிங்கிறது. ஓகே, இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஐ திங்க் 26 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். 26 or 29 வரைக்கும் இருக்கும் சோலோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்த ஸ்லோகா பார்த்தோம்னா அத சைனம் நித்ய ஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி த்வம் மகாபாஹோ நைனம் சோசித்தும் அர்ஹசி. If however you think that the soul will always be born and die forever, you still have no reason to lament, O mighty armed. இங்க என்ன சொல்றாருன்னா, ஓகே நான் இவ்வளவு சொல்லிட்டேன், இன்னும் நீ நம்பல அப்படின்னா, ஓகே சோல் வந்து பிறந்து இறக்குது அப்படின்னா அப்பயுமே வந்து நீ வந்து ஸ்டில் நோ ரீசன் ஃபார் யூ டு லேமெண்ட். ஏன் லேமெண்ட் ஆகுற? அந்த லேமெண்ட் ஆகுறதுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறாரு. ஏன்னா பிறக்கிற எல்லாமே இறந்துருவோம் அப்படிங்கிறது தெரியும்ல, அதனால வந்து நீ லேமெண்ட் ஆகுறதுக்கு ரீசன் கிடையாது அப்படிங்கிறாரு. ஸோ அதை வந்து அந்த எல்லா பிலாசபி எப்படி வந்து ஃபர்ஸ்ட் பகவத்கீதா பேசினாங்க, அதுக்கு அடுத்து எல்லாமே இந்த செயின் எல்லாம் பிரேக் ஆகி திரும்ப வந்து பகவத்கீதாவை நான் இப்போ உனக்கு பேசுறேன், உனக்கு சொல்றேன் அப்படிங்கிறத சொல்றாரு. ஓகேவா? ஸோ இங்க அதான் வந்து லைஃப் வந்து எப்படி வரும்னா, இந்த மேட்டர், காம்பினேஷன் ஆஃப் மேட்டர், காம்பினேஷன் ஆஃப் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் எலிமெண்ட்ஸ் மூலமா வரும். அப்படிதான் மாடர்ன் சயின்டிஸ்ட் புரிஞ்சுக்கிறாங்க. ஓகேவா? பட் அர்ஜுனாட்ட என்ன சொல்றாருன்னா, இது வந்து எல்லாமே இந்த பாடி இஸ் கிரியேட்டட் பை திஸ் காம்போசிஷன்
இட் இஸ் பீன் டிசைன்ட் பை லார்ட். அவர் அந்த கடவுள் நினைச்சு கொண்டு வர்றாரு. அதை வந்து நீ புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுட்டு அதை வந்து நீ வந்து ஏத்துக்கறணும் அப்படிங்கிறாரு. ஓகேவா? சோ அததான் வந்து இங்க சொல்றாரு. இந்த மாதிரி வந்து சோல் இஸ் ஆல்வேஸ் பார்ன் அண்ட் டைஸ் ஃபார் எவர். அதுக்கு வந்து இதே இல்ல, அழிவே கிடையாது அப்படிங்கறது தான் இங்க சொல்றாரு. ஓகேவா? ஐ திங்க் இப்ப கட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ அதுதான் நம்ம சோலோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். 1 second. So let me share the screen. So இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? நோ. இல்லையா? இல்ல. அடுத்ததுல சொல்றாரு, ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுர் த்ருவம் ஜன்ம மிருத்யஸ தஸ்மாத் அபரிஹாரியதே அர்த்தே நாத்வம் சோச்சித்தும் அர்ஹசி அப்படிங்கிறாரு. ஓகேவா? சோச்சித்தும்னா ஏன் நீ வந்து ஒரு லேமெண்ட் ஆகுற, ஏன் வந்து இவ்வளவு ரொம்ப டவுன் ஆகுற. பிளஸ் ஜன்மன்னா பர்த், மிருத்யுனா லைக் இறக்குறது. ஓகேவா? ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி அப்படிங்கிறோம்ல. ஜன்மன்னா பிறக்கிறது, மிருத்யுன்னா இறக்குறது, ஜரானா ஓல்டேஜ், வியாதினா இது டிசீஸ். ஓகேவா? ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி அப்படிம்பாங்க. சோ இங்க என்ன சொல்றாருன்னா, ஒன் ஹூ ஹஸ் டேக்கன் இஸ் பர்த் இஸ் ஷுர் டு டை. ஓகேவா? யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்க இறந்துருவாங்க. பிளஸ் ஆஃப்டர் டெத் ஒன் இஸ் ஷுர் டு டேக் இஸ் பர்த் அகைன். ஓகேவா? இறந்த பிறகு திரும்ப அவங்க பிறப்பாங்க. ஓகேவா? therefore in the unavoidable discharge of your duty you should not lament. நீ வந்து அதனால வந்து நீ வந்து லேமெண்ட் ஆகி யூஸே இல்ல அர்ஜுனா அப்படிங்கிறாரு. சோ பிறக்கிறவங்க எல்லாம் இறக்குறாங்க, இறக்குற எல்லாமே வந்து திரும்ப பிறக்கிறாங்க, அப்புறம் எதுக்கு நீ வந்து லேமெண்ட் ஆகுற அப்படிங்கிறாரு. சோ அதே அந்த இதுதான் எல்லாமே பிறந்து நம்ம எப்படி வந்து ஒரு இதுல போயிட்டு திரும்ப சின்ன குழந்தையில இருந்து பெரியல இது ஒரு சர்க்கிள் மாதிரி வந்துட்டே இருக்கு. அதனால வந்து நீ லேமெண்ட் ஆக தேவையில்லை அப்படிங்கிறாரு. சோ அதுல வந்து அப்படி சொன்னாலும் ஓகே, எல்லாருமே பிறக்கிறாங்க, எல்லாருமே இறக்குறாங்க. பட் அதை வச்சுட்டு நம்ம வந்து unnecessary violation is not encouraged. ஓகேவா? அப்படி சொல்லிட்டு ஓகே நான் உன்னை கொல்லலாம், நீ என்ன கொல்லலாம், ஏன்னா நம்ம பிறந்தா திரும்ப இறக்க போறோம், இறந்தா திரும்ப பிறக்க போறோம், அதனால கொல்றதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? இட் இஸ் unnecessary violence is definitely prohibited. தேவையில்லாம நம்ம வயலன்ஸ் பண்ணக்கூடாது. பட் வயலன்ஸ் இஸ் அன் இன்னெவிட்டபிள் ஃபேக்டர். ஓகேவா? அதாவது நம்ம எதுக்கு அர்ஜுனரை இது பண்ண சொல்றாரு? ஓகேவா? ஏன்னா வந்து நீ ஃபைட் பண்ண அப்படிங்கிறாரு, நல்ல ஒரு காரணத்துக்காக, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு நீ கண்டிப்பா ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஓகேவா? அதுதான் மெயின். அடுத்து அப்ளைங் திஸ் பிலாசபி டு அர்ஜுனா கேஸ் வந்து உனக்கு இந்த மாதிரி நீ பண்ற இதுக்கு வந்து பாவங்கள் உனக்கு வந்துடும் நினைக்காத, ஏன்னா நீ நல்லதுக்கு தான் பண்ற, நல்லதுக்கு பண்றதுனால அதுல பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. ஓகேவா? அதுதான் மெயின். சோ அங்க வந்து ஆக்ட்ஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் டிசைர், கர்மா, இதனால வந்து பர்த் டெத் வந்துட்டே இருக்கு. பட் லிபரேஷன் எங்க போகும்னா, எப்ப போகும்னா இந்த கர்மா வந்து ஜீரோ ஆயிருச்சுன்னா, எப்ப வந்து நம்ம எல்லாத்தையுமே நல்லது பண்ணிட்டு இருக்கோம் எப்பயுமே அப்படிங்கும் போது அந்த நம்ம வந்து லிபரேஷன்னா என்ன, இந்த பிறப்பு இறப்புல இருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்குது அப்படிங்கறதுதான் லிபரேஷன். ஓகேவா? சோ அடுத்த ஸ்லோகம் என்ன, திரும்ப இதே தான் சொல்றாரு. ஓகேவா? இந்த மாதிரி வந்து அவ்யக்தாதினி பூதானி வியக்த மத்யானி பாரத அவ்யக்த நிதனானி ஏவ தத்ர கா பரிதேவனா. All created beings are unmanifest in that beginning, manifest in their interim state and unmanifested again when annihilated. ஓகேவா? So what need is there for lamentation? நீ எதுக்கு வந்து இப்படி லேமெண்ட் ஆகுற, நீ எதுக்கு வந்து இப்படி துக்கப்படுற, நீ வந்து எல்லா கிரியேட்டட் பீயிங்ஸ்மேவும்
நம்ம பல காலத்துல பார்த்திருப்போம். ஓகேவா? பிரம்மர் வரும்போது எந்த ஒரு பில்டிங் எந்த ஒரு இதுவுமே இல்ல. அப்போ வந்து அன்மேனிஃபெஸ்டடா இருந்துச்சு. எதுவுமே இல்லாம இருந்துச்சு. அடுத்து ஒவ்வொன்னா உருவாக ஆரம்பிச்சிச்சு. அடுத்து எல்லாமே திரும்ப அழிய ஆரம்பிச்சிச்சு. சோ இந்த சைக்கிள் வந்து நடந்துட்டே இருக்கும். அப்புறம் எதுக்கு வந்து நீ வந்து லேமெண்ட் ஆகுற அப்படிங்கிறாரு. ஓகேவா? இது எல்லாமே வந்து அவரு அர்ஜுனர் கொடுக்குற அட்வைஸ் தான். ஓகேவா? இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் எதுவுமே இல்லாம இருந்துச்சு. அடுத்து ஒவ்வொன்னா வர ஆரம்பிச்சிச்சு. திரும்ப எல்லாமே அழிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கும்போது நீ எதுக்கு வந்து லேமெண்ட் ஆகுற அப்படிங்கிறாரு. ஓகேவா? அதனால சொல்லுவாங்க, நீங்க யாருமே வந்து ஒரு இறந்தாலுமே வந்து யூ டோன்ட் நீட் டு வொரி அபவுட் இட். பிகாஸ் லைக் அவங்களோட கர்மாப்படி அவங்க பிறந்திருக்காங்க, இறந்திருக்காங்க. பட் அவங்க வந்து ஒரு திரும்ப அவங்களோட லைஃப்ல இன்னொரு பர்த் எடுத்துட்டு வருவாங்க. ஓகேவா? சோ அதனால வந்து நீ வந்து அத இந்த சோல் வந்து எப்படி ஒரு ட்ரெஸ் நம்ம எப்படி ஒரு ட்ரெஸ்ஸ போடுறோம், அது மாதிரி வந்து சோல் வந்து ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு போயிட்டே இருக்கு. அதனால நீ வந்து லேமெண்ட் ஆக தேவையில்லை அப்படிங்கிறாரு. ஓகேவா? சோ அதான் அந்த பிலாசபர் என்ன சொல்லுவாங்க, டு நாட் பிலீவ் இன் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சோல். அப்படி இருந்தாலுமே வந்து பிறக்கிறவங்க எல்லாம் இறப்பாங்க, இறக்குறவங்க எல்லாம் பிறப்பாங்க அப்படின்னு நீ நினைச்சுக்க அப்படிங்கிறாரு. அதனால வந்து யூ டோன்ட் நீட் டு லேமெண்ட் அப்படிங்கறத கிளியரா சொல்றாரு. அடுத்ததுல வந்து 30ஓட நிப்பாட்டிக்கிருவோம். ஓகே. ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்ய ஆச்சரியவச்சைனம் அந்யக ஸ்ரோணதி ஸ்ருதபி ஏனம் வேதன சைவ கஷ்டித். Some look on the soul as amazing, some describe him as amazing, and some hear of him as amazing, while others, even after hearing about him, cannot understand him at all. அதான் அந்த சோலை பத்தி எல்லாருக்குமே தெரியாது. சில பேருக்கு ஓகேவா டீட்டெயில்டா தெரியும். சில பேர் வந்து அது ஐயோ ரொம்ப சூப்பர் அப்படின்பாங்க. சில பேர் வந்து அதை பத்தி ஹியர் பண்ணணும், அந்த சோலோட கேரக்டரிஸ்டிக்ஸை பத்தி அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் இதெல்லாம் கேட்டாலுமே வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது அப்படிங்கிறத சொல்றாரு. ஓகேவா? சோ அடுத்த ஸ்லோகாவையும் கவர் பண்ணிட்டு நம்ம அங்க போவோம். சோ தேஹி நித்யம் அவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோசித்தும் அர்ஹசி. O descendant of Bharata, he who dwells in the body can never be slain. Okay. He who dwells அப்படிங்கறது யார சொல்றாருன்னா சோல். சோலை வந்து யாராலையுமே அழிக்க முடியாது. Can never be slain. Therefore you need not grieve for any living being. அதனால வந்து நீ வந்து அந்த ஒரு யாருக்குமே வந்து நீ வந்து இது பண்ணாத, லேமெண்ட் ஆகாத, அவங்களை கொல்றேன் அப்படின்னு நினைக்காத அப்படின்னு. சோ இங்கதான் அந்த சோல் இஸ் அமேசிங்கிறத லுக், டிஸ்கிரைப் அண்ட் ஹியர். ஓகேவா? லுக்ல வந்து some look on the soul as amazing, some people who are amazing look on the soul. ஓகேவா? அடுத்து வந்து சோல் வந்து அமேசிங் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அதாவது amazing look on the soul. Okay, some look on the soul as amazing. அதாவது அந்த ஆத்மா வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்னு நினைப்பாங்க. some people who are amazing look on the soul. சில பேர் நல்லா இருப்பாங்க, பட் அவங்களுக்கு வந்து அந்த சோலை பத்தி தெரிய வருது. ஓகேவா? அந்த சோலையே வந்து நம்ம டிஃப்ரெண்டா பார்க்கலாம், டிஃப்ரெண்டா கேட்கலாம், டிஃப்ரெண்டா டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படிங்கறதான் இங்க சொல்றாங்க. ஓகேவா? அது எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறதுனா, சோல் சேம் சைஸ் தான். இப்ப யானையில இருக்கிற சோலுக்கும் நம்ம மனிதன்ல இருக்கிற சோலுக்கும் ஒரு மரத்துல இருக்கிற சோலுக்கும் சைஸ் வந்து சேம் தான். பட் அதை எப்படி பாக்குறோம் அப்படிங்கிறது தான். சில பேர் வந்து சோல் தான் பெஸ்ட் அப்படிம்பாங்க. சில பேர் வந்து அந்த சோலை பாக்குற மனிதங்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து பெஸ்ட்பாங்க. சில பேர் வந்து ஓகே சோலும் மனிதனும் நல்லா இருக்காங்க அப்படின்னு அந்த லுக்கிங்க வந்து அமேசிங் அப்படிம்பாங்க. அதே மாதிரிதான் ஹியர் பண்றதும். சில பேர் ஹியரிங்க சொல்லுவாங்க, சில பேர் வந்து அந்த ஹியரிங் சொல்ற பீப்புளை சொல்லுவாங்க, சில பேர் வந்து சோல் அமேசிங் அப்படிம்பாங்க. அதே மாதிரிதான் அந்த டிஸ்கிரைப் பண்றதும். ஓகேவா? அவங்க டிஸ்கிரைப் பண்றது வந்து அமேசிங்கா இருக்கும். சில பேருக்கு ரொம்ப பெருசா தெரியும், சில பேருக்கு வந்து அந்த டிஸ்கிரைப் பண்ற பீப்புளை வந்து பெருசா தெரியும், சில பேருக்கு வந்து அந்த சோலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் பெருசா தெரியும் அப்படிங்கிறது தான் டீட்டெயிலா இங்க சொல்றாங்க. So see, hear and look.
இதுல வந்து நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா சில பேர் வந்து நிறைய கேட்ட பிறகும் அவங்களுக்கு ஒன்றும் அந்த அறிவு போதங்கள் ஏறாது. ஓகேவா? அததான் சொல்றாங்க. எப்படி சோலை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்னா அக்செப்ட் பகவத்கீதா அஸ் கிவன் பை லார்ட். ஓகேவா? கடவுள் வந்து பகவான் வந்து பகவத்கீதையில சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சோலோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னு. ஸோ அதை வந்து நீங்க ஃபுல்லா புரிஞ்சுட்டு நீங்க அந்த இதை மெயினா எடுத்துக்கங்க அப்படிங்கறது தான் சொல்றாங்க. ஓகே, ஸோ அந்த 30th ஸ்லோகால நம்ம அந்த பார்த்தோம், சோல் cannot be killed, so perform your duty, but at the same time unnecessary violence should not be there. ஓகேவா? ஏன்னா வந்து ஒரு கத்தியை வந்து யூஸ் பண்ணி நம்ம இல்ல ஒரு கன்னை யூஸ் பண்ணி ஒரு லைஃபை சேவ் பண்ணணும், பட் ஒரு லைஃபை கொல்லக்கூடாது அன்னெசரியா. ஓகேவா? அது வந்து தர்மத்தை காப்பாத்துறதுன்னா ஓகே, பட் அது இல்லாம என்னோட பர்சனல் பெனிஃபிட்டுக்காக நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ சோல் ஹூ டுவெல்ஸ் இன் த பாடி கேன் நெவர் பி ஸ்லேன். அந்த சோலை வந்து அழிக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. அததான் இத்தனை இந்த 30 கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து சோலோட இதுக்கு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ எட்டர்னல், நோ சேஞ்ச், இன்டெஸ்ட்ரக்டபிள், இம்பெரிஷபிள், இம்மெஷரபிள். ஓகேவா? நெய்தர் ஸ்லேயர் நார் ஸ்லைன்ட். ஓகேவா? நோ பர்த், நோ டெத். இந்த மாதிரி ஃபுல் இதுல இந்த 12 இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தந்த ஸ்லோகால எட்டர்னல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2.16ல நோ சேஞ்ச் அப்படின்னு இருக்காரு. 17, 18, 21ல இன்டிஸ்ட்ரக்டபிள் அப்படின்னு இருக்காங்க. அப்படிங்கிறது தான் இங்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ 30 கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இங்க கவர் ஆயிருச்சு, இத்தனை கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, இப்போ வந்து செக்ஷன் பி வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ இதுல வந்து அதான் நீ வந்து சோல் நீ கொல்ல போறது இல்லை, அதனால வந்து நீ ஃபைட் பண்ணு அப்படிங்கிறது தான் கிருஷ்ணர் சொல்றாரு இங்க. இன்னும் அடுத்து வந்து நம்ம 3rd செக்ஷனுக்கு போவோம் நெக்ஸ்ட் வீக். கர்மகாண்டாவை பத்தி, ஃபைட் ஏன் வந்து நீ ஃபைட் பண்ணும். இது வரைக்கும் வந்து சோலை பத்தி சொன்னாரு, அதாவது ஆத்மாவை பத்தி. அதுக்கு வந்து கர்மங்கள், நம்ம அந்த சோலை வச்சுட்டு நம்ம வந்து கர்மம் பண்ணணும். கர்மம்னா என்ன, நம்ம ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நடத்துனதுல இன்னும் இது இருக்கா? இன்னைக்கு ரொம்ப ஹெவியா போயிட்டோம்னு நினைக்கிறேன். பட் சோலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் சொல்றதுனால நம்ம வந்து குயிக்கா மூவ் ஆகணும். ஏன்னா இப்ப நம்ம ஆல்ரெடி ரொம்ப டிலேடா தான் போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 16-17 வாரம் ஆச்சு. பட் ஸ்டில் we are in second chapter only. ஸோ நீங்க எல்லாம் கோஆபரேட் பண்ணா மட்டும்தான் வந்து we can move faster. ஸோ எனி கொஸ்டின்ஸ், எனி டவுட்? எப்படி இருந்தது கிளாஸ்? ரொம்ப அதிகமான బోధనగల పోయిర్చా? ఇంకొంచెం డౌట్ ఉండు వసంతమ్మ. డౌట్ ఉండు ಫಸ್ಟ್ ಡೌಟ್ ಬರ್ತದೆ ಸ್ಪಿರಿಚುವಲ್ ವರ್ಲ್ಡ್ ಇದು ಉಪ್ಪು ನಾಲ್ಕು ಮಂಟೆ ಹಾಕುಲ್ಲ ಬದಲು ಕೃಷ್ಣ ರೂಪೇರ ಆತರ ಇತ್ಲೆ ಕರೆಕ್ಟ್ ಹಾಕುಲ್ಲ ರೂಪೇರ. செகண்ட் டவுட் பத்தி நம்ம பார்த்துட்டு ஃப்ரூட்ஸ் மாதிரி கெட்டோம் போ அவரு நம்ம தீன்போ நீங்க மாதிரி மண்டையோட இடத்துல மாதிரி கிருஷ்ணர் பேர் பேரு. சோ பத்தி நம்ம பத்தி தின்பன இடத்துல கிருஷ்ணர் பேருக்கா? சோ பத்தி கிருஷ்ணரை தின்ல கேட்டு நம்ம அர்த்தம் வரும். கரெக்ட், வெரி குட், வெரி வெரி குட். ஓகே, இது வந்து ரொம்ப இந்த கொஸ்டின் வந்து எங்களாலே அதாவது இமேஜினே பண்ண முடியாது. பூஜு, யூ ஆர் கிரேட். ஓகேவா? நான் வந்து பயங்கரமா அப்ரிஷியேட் பண்றேன். தட் இஸ் அ மெயின் ரீசன். ஓகே, ஃப்ரூட்ஸ வந்து நீ உன்னோட என்ன சொல்றது ஆக்டிவிட்டிக்காக உடனே சாப்பிடக்கூடாது. யூ ஹாவ் டு ஆஃபர் டு த லார்ட். ஓகேவா? அதான் அந்த பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி தத்தகம் பக்தி உபகிரதம் அஸ்னாமி பிரயதாத்மனக. ஸோ அந்த ஃப்ரூட்டை வந்து நீ எடுத்து அதை பகவானுக்கு ஆஃபர் பண்ணணும். ஓகேவா? பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு கிருஷ்ணா இதை வந்து எனக்கு பிரசாதமா மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சாப்பிடணும். வெரி குட், வெரி குட் பாயிண்ட். ஓகே, அதே மாதிரி ஒரு ஃப்ளவரை நம்ம எடுக்கிறோம்னாலும் ஒரு துளசியை நம்ம எடுக்கிறோம்னாலும் அது நம்மளோட யூஸுக்காக இருக்கக்கூடாது, பகவானுக்காக நான் எடுக்கிறேன். பிளீஸ் லைக் யூ பி இன் த மூட் டு சர்வ் த லார்ட் அப்படின்னு அந்த ஒரு இதுலதான் ஒரு பூ எடுக்கிறோம்னாலும் ஒரு காய் எடுக்கிறனாலும் ஒரு பழத்தை எடுக்கிறனாலும் எந்த ஒரு இதுவுமே வந்து நான் கிருஷ்ணருக்காக உன்னை யூஸ் பண்ண போறேன், என்னை மன்னிச்சுக்க. ஓகேவா? பட் ஐ எம் ஷூர் தட் நீ வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுல உனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் கண்டிப்பா. அதனால வந்து நான் உன்னை கிருஷ்ணருக்கு வந்து கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டு சாப்பிட்டா மட்டும்தான் அது வந்து பிரசாதமா மாறும். இல்லைன்னா நம்ம பாவத்தை தான் சாப்பிடுறோம். நீ சொல்றது 200% கரெக்ட். அந்த ஃப்ரூட்டுக்குள்ளேயும் ஒரு லைஃப் இருக்கு. அந்த லைஃபை வந்து நம்மளுக்காக நான் வந்து சாப்பிட்டேன் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு சாப்பிட்றது வந்து பாவத்துக்கு சமமானது.
அதனாலதான் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்க, கிருஷ்ணர் வந்து வாயால தான் சாப்பிடணும் தேவையில்லை. கிருஷ்ணருக்கு வந்து அந்த பிரம்ம சமிதால வரும், அங்காணி எஸ்ய சகல இந்திரிய விருத்தி மந்தி அப்படின்னு. அதாவது அவர் வந்து கண்ணுல பார்த்துட்டே சாப்பிட்டுருவாரு, காதுலயே சாப்பிட்டுருவாரு. ஓகேவா? அதுதான் தட் இஸ். நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒன்லி கையால மட்டும் வாயால மட்டும்தான் சாப்பிட முடியும். கரெக்டா? நம்ம வந்து யாருனாலும் ஒருத்தவங்க இல்ல நான் காதால சாப்பிடுவேன் அப்படின்னா நம்ம சிரிப்போம். பட் கிருஷ்ணருக்கு வந்து அத பிரம்மரேஷ் பார்த்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? அங்காணி எஸ்ய சகல இந்திரிய விருத்தி மந்தி. ஓகேவா? அதாவது கிருஷ்ணா உங்களுக்கு வந்து எத்தனையோ இந்திரியங்கள் இருக்கு, அந்த இந்திரியத்தை எல்லாத்தையுமே இப்ப கண்ணாலையும் நீங்க சாப்பிட முடியும், காதாலையும் பேச முடியும் அப்படிங்கிறது. தட் இஸ் வாட் கிருஷ்ணா இஸ் யூனிக். நம்மளுக்கு இந்த உறுப்பு இதை தான் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. பட் அவருக்கு வந்து எந்த உறுப்பும் எதை வேணாலும் பண்ணலாம். தட் இஸ் வாட் பவர்ஃபுல் ஆஃப் கிருஷ்ணா. புரிஞ்சதா ஆன்சர்? எஸ். ஓகே, தட் இஸ் வெரி ஆனா இம்பார்ட்டன்ட். நீங்க சொன்னது வந்துட்டு எல்லா ஜீவராசிகள் அவங்களுக்குள்ளதானே இருக்காங்கன்னு சொல்றீங்க கிருஷ்ணா. இந்த மாதிரி உயிரில இல்லாததுக்குள்ளேயும் இருப்பாரு கிருஷ்ணா? அப்படி எல்லாருக்குள்ளயும் இருக்காரு. கிடையாது. எல்லாருக்குள்ளயும் ஒரு மரத்தை எடுத்துட்டனாலும் அந்த ஜடமற்ற பொருள்லையும் கிருஷ்ணர் இருக்காரு. எல்லாருமே இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இதுலயுமே அவர் தான் இருக்காரு. அப்ப இது எல்லாமே கிருஷ்ணகிட்ட இருந்து வர்றதானே? திரும்பவும் நீங்க எதுக்கு திரும்ப நம்ம இது பண்ணணும்? கிருஷ்ணர்ட்ட இருந்து தான் வருது. பட் கிருஷ்ணருக்காக யூஸ் பண்ணோம். ஓகேவா? அத செல்ஃபோட இதுக்கு யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து வி வில் என்ன சொல்றது, நான் வரும் கிருஷ்ணருக்கு. அதாவது நீ அந்த ஃப்ரூட்டை வந்து கிருஷ்ணருக்கு கொடுக்கணும் தேவையில்லை, அவர்கிட்ட இருந்தா வருது. அவருக்கு எது கொடுக்கணும் நீங்க? பட் அதை கொடுக்கும் போது வந்து அவர் சந்தோஷப்படாரு. இப்ப நீ வந்து ஒரு நாளைக்கு 24 லட்டு இருக்கு உன்ட்ட. ஓகேவா? அதை 24 லட்டையும் வந்து நீ ஜானு கொடுக்குற. ஜானு கொடுத்துட்டு அவளா சாப்பிட்டுட்டு இருக்க, யார்ட்டையுமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறா. திடீர்னு உன்ட்ட வந்து ஒரு 2 லட்டு நீ உன்ட்ட கொடுக்கும் போது நீ எவ்வளவு ஹாப்பியா இருப்ப? அதே மாதிரிதான் கிருஷ்ணர் வந்து நமக்கு 24 ஹவர்ஸ் கொடுத்துருக்காரு. ஓகேவா? நம்ம வந்து 24 மணி நேரமும் ஐயோ நான் டிவி பாக்குறேன், அதை பாக்குறேன், பாட்டு கேட்கிறேன் அப்படிங்கிறது இல்லாம அந்த 2 மணி நேரத்தை நீ சாண்டிங் பண்றதுக்கு, 3 மணி நேரத்தை நம்ம டிவோஷன் சர்வீஸ் பண்றதுக்கு நம்ம கிருஷ்ணருக்கு திரும்ப கொடுத்தோம்னா ஹி வில் பி வெரி வெரி ஹாப்பி. அதை தான் நம்ம பண்றோம். ஓகேவா? நம்ம வந்து அவரோட பொருளை வந்து நம்மன்னு சொல்லிட்டு நம்ம இத என்ன தீஃபா நடந்துட்டு இருக்கோம். பட் ஸ்டில் அவர் வந்து அவ்வளவு பொறுமைசாலியா வந்து அதையும் சகிச்சுக்கிறாரு. நம்மளுக்கு வந்து யாருனாலும் ஒருத்தவங்க ஒரு 100 ரூபா வாங்கிட்டு நம்ம கொடுக்கல அப்படின்னாலே நம்மளால பொறுத்துக்கிற முடியாது. பட் கிருஷ்ணர் வந்து நம்ம எவ்வளவோ வாங்கியிருக்கோம், என்னென்னமோ அவரை ஏமாத்தி இருக்கோம். ஓகே, பட் அவருக்கு நம்ம திரும்ப கொடுக்க மாட்டேங்கிறோம். பட் அதை கொடுக்கும் போது வந்து ஹி வில் பி வெரி ஹாப்பி அப்படிங்கிறது தான். நம்ம கொடுத்துதான் அவருக்கு வயிறு நிறையணும் தேவையில்லை. பட் இருந்தாலும் நம்ம ஆசையோட ப்ரிப்பேர் பண்ணும் போது வந்து ஹி வில் பி அக்செப்டிங் வித் ஃபுல் லவ். அதனாலதான் லவ் அண்ட் டிவோஷன் தான் கிருஷ்ணர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவார், வேற எதுவுமே. ஏன்னா அவர்கிட்ட இல்லாத ஒப்புலன்ஸ், அவர்கிட்ட இல்லாத செல்வமா. ஓகேவா? நீ வந்து பெரிய பெரிய இது பண்ணி வைக்கணும் தேவையில்லை. ஒரு சின்ன பழத்தை வந்து கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து மனசார கொடுத்தன்னா தட் ஆல்சோ ஹி வில் அக்செப்ட். பட் அதே டயத்துல நம்ம எல்லாத்தையும் நல்லதா ப்ரிப்பேர் பண்ணிட்டு கிருஷ்ணருக்கு வந்து ஓகே ஒரு பழத்தை பேரு கொடுக்கணும் அப்படின்னா தென் ஹி வில் நாட் அக்செப்ட். அதான் ஒரு நல்ல வேர்ட் இருக்கு, நீ எவ்வளவு கொடுக்குறங்கிறத கிருஷ்ணர் பார்க்க மாட்டாரு, நீ எவ்வளவு உனக்காக வச்சுட்டு திரும்ப கொடுக்குற அப்படிங்கறதான் பார்ப்பாரு. ஓகேவா? நீ உனக்கு நிறைய வச்சுட்டு கிருஷ்ணருக்கு 10 ரூபா கொடுத்த அப்படின்னா அத பெருசு இல்ல. உனக்கு நீ வந்து 5 ரூபா வச்சுட்டு கிருஷ்ணருக்கு 10 ரூபா கொடுத்தன்னா அதை தான் பெருசா பார்ப்பாரு அவர். ஓகே, எனி அதர் questions? ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றான்.